சிலருக்கு அவுட் ஆஃப் பாடி எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது. சில நொடிகளுக்கு ஆத்மா உடலை விட்டு வெளியேறிட்டு திரும்ப உடலுக்குள்ள வந்துடுது. சில பேர் கேட்குறாங்கல்ல, ஆத்மா, மறுபிறவி இதுக்கெல்லாம் சயின்டிஃபிக்கா என்ன ப்ரூஃப்? ஆத்மா ஒரு சரீரத்தை விட்டு புதிய சரீரத்தை எடுக்கும்போது, அதாவது குழந்தையா பிறக்கும்போது, போன பிறவியின் அனைத்து ஞாபகங்களும் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். என்ன குழந்தையால பேச முடியாது, அதனால போன பர்த்தோட விஷயங்கள சொல்ல முடியாம இருக்குது. நீங்க ஒரு சின்ன குழந்தைய கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், அது சும்மாவே சிரிக்கும், சும்மாவே ஒரு காரணமும் இல்லாம அழும். நாம நினைக்கிறோம் அது நம்மளை பார்த்து சிரிக்குதுன்னு. ஆனா அவங்க பாஸ்ட்ல தான் நிறைய கனெக்டடா இருப்பாங்க. லெஸ் கனெக்டட் வித் த பிரசன்ட். ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, லா ஆஃப் நேச்சர் படி பேசுற வயசு வரும்பொழுது பிரசன்ட் இன்ஃபர்மேஷன் அவ்வளவு அவங்க மேல கோட்டிங் ஆயிடுது. பாஸ்ட் விஷயங்கள் சப்மெர்ஜ் ஆயிடுது. அதனால நமக்கு பழைய பிறவி ஞாபகத்துல இருக்கிறது இல்ல. சில சமயங்கள்ல கனவுகள்ல வெளிப்படும். ஆனா சில குழந்தைங்க 4-5 வயசு வரைக்கும் அவங்களுக்கு எல்லாமே ஞாபகத்துல இருக்கு. அவங்க எல்லாத்தையும் சொல்றாங்க. அதை கிராஸ் செக் பண்ணும்பொழுது இந்த ஆத்மா அங்க இருந்து வந்திருக்குங்கிறது புரிய வருது.